அம்மா ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சரி. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நாங்கள் தெரியும் வளமையாக நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கேயோ வலிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. வலிக்கிட்டோம் தான் எங்கே போகிறோம்? ஜாழ்ப்பாணம் போகிறோம். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறோம்? ஜாழ்ப்பாணம். ஏன் போகிறோம்? பெரியப்பா பார்க்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மி சொன்ன மாதிரி அப்படின்னு கதைக்கிறீங்க. வடிவா கதைங்க. பெரியப்பா பார்க்க. பெரியப்பம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஹார்ட் அட்டாக். பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியப்பம்மான்னு சொல்கிறது வந்து மாமியோட அக்கா. நாங்கள் அன்றைக்கும் போய் வந்து பார்க்க கிடைக்கல. எங்களை மற்ற வேலையில் முடிச்சுட்டு வந்துட்டோம். நான் சொன்னால் 2-3 நாளில் போவோம்னு சொல்லி 2-3 நாளில் போக கிடைக்கல. இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி வலிக்கிட்டோம், கட்டாயம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வளமையாக தெரியும் எனக்கு எப்போயுமே வந்து ஜாழ்ப்பாணத்தில் வேலை இருக்கும்னு சொல்லி அதையுமே வந்து முடிச்சுட்டு சாரிகள் 2-3 எடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெஹங்கா தைக்கிறதுக்காக அதுக்கு லேஸுகள் அதில் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி அதையும் அந்த வேலையுமே வந்து முடிச்சுட்டு ஒரேடியாக ஃபஸ்ட்டு பெரியப்பா பார்த்துட்டு அப்படியே வந்து டவுனில் வந்து நாங்கள் பொருட்களையும் வாங்கிக்கொண்டு வருவோம். உண்மையுமே வந்து நிறைய நாட்களாக ஹாஸ்பிட்டல்லேருந்து போயில. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரீசார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ டிக்கெட் வெட்டி வீட்டை வந்துட்டாங்க. இப்போ வீட்டை வந்துட்டாங்க. இப்போ வீட்டை தான் போய் பார்க்க போகிறோம். என்ன கல்யாணம் கூட சாமத்தி வீடு இதற்கு போகாட்டியும் கட்டாயம் பேரத்தை துணும்னு சொன்னால் போய் பார்க்கணும் யாருக்கண்டாலும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி இப்போ கிடைக்கல. இப்போ இன்றைக்கி நாங்களும் போகிறோம். எங்களோட அம்மாவும் பாரா அம்மா நான் அஸ்மி சுவேஷன் அம்மா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சாள் வளமையாக வந்து மாமி வந்து அங்கே நிற்கிறா. அவள் தான் ஹாஸ்பிட்டலில் 2 வேளை நானும் பார்த்து யாரு எந்த ஷியானா தான் அதெல்லாம் பார்த்தவா ஷியானா. ஷியானா வந்து நான் வீட்டை எங்களோட கடையில் நின்றவன் சொன்னால் நானும் வேலை தானே தையல் வேலையும் மாதிரி செய்கிறது, கடையும் சுயானா பார்க்குறது. நாங்கள் அங்கே இங்கே அலுவலா போனால் சுயானா தான் ஃபுல் டைம் வந்து கடையை பார்க்குறது, தையல் வேலையும் கலந்து மாதிரி செய்கிறது. அப்போ சுயானா வந்து இன்னும் போய் பார்க்கல பெரியம்மான்றதுக்காக இன்றைக்கி எல்லோரும் நான் சுபேஷன் அஸ்மி சுயானா எங்களோட அம்மா எல்லாருமே போய் அப்படியே வந்து அவையும் பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணம் டவுனுக்கும் வந்து போயிட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஓகே, இதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாம், பூங்காக்கு பீட்சா கட்டுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் போகிறது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்ப்போம். ஓகே பாருங்க விளங்கல நீங்கள் உங்களை பார்க்கலாம், எங்களை முடிஞ்ச நாங்கள் பார்க்கலாதான். வாங்க தோடிஞ்சு என்னட்டு இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ முக்கியமாக வந்த வேலையை வந்து பார்த்துட்டோம். சரி, டவுனுக்கும் போகணும், லேஸ் அதுகள் வாங்கணும், சாப்பிட்டு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் சுவேசன் பெரியம்மாவை போய் பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் மோஜோக்கு சாப்பிட்றதுக்கு. சுவேசன் நடுக பேசுகிறது ஒரே கடையில் சாப்பிட்றோம் இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், அங்கே சாப்பிட்லாம். பசி மயக்கம், முதல்ல போய் சாப்பிடுவோம். வாங்க. என்னது கிறிஸ்டினுக்கு அடித்ததா? அஸ்மி இப்படி இருங்க. ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு அதை இதை பார்க்க தேவை சேஷன். இந்த பிரியாணி தான் நல்லா இருக்கும். பீஃப் பிரியாணி சார். இவைகளுக்கு ரைஸ், ஒயிட் ரைஸ். இந்த பிள்ளை இஞ்சால் மாறி இருக்க சொல்கிறேன். இந்த உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது பிள்ளை. அஜு அங்காலே இருங்களேன் இப்படி நடுவில். அஸ்மி ஓகே எனக்கு என்னென்னா சாப்பிட்டா தான் நீங்கள் இதுக்கு மேலே இதான் என்ன சொல்லுங்க. இப்போ நேரம் வந்து 5:45 சாப்பிட்டு டவுனுக்கு போயிட்டு டக்கண்டு வரது தான். 3 சாரி எடுத்துகிட்டு லேஸ் வாங்கிட்டு மண்டையில் வாங்கி வடிவேலுக்கு போட்ட மாதிரி போட்டு விட்றோம். மண்டையில் வடிவேலுக்கு போட்ட மாதிரி மண்டையில் போட்டு விட்றோம். இங்கே ஆர்டர் பண்ண ஆக்கலையே காணையில்
ஓகே சாப்பாடு வந்தோம். சாப்பாடு அது என்ன செய்ய போறீங்க அதை? அதற்கு எல்லாரும் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றோம். என்ன சாப்பாடுன்னா பிரியாணி தான். வெளியில் கட்டின பிரியாணி ஒன்று காட்டின பார்சல். அதை வந்து இங்கே கொண்டு வந்து நாங்கள் பிரித்து சாப்பிட்றோம். மற்ற பிரியாணி சொல்லியிருக்கோம் அது வேறு மட்டும் இப்போ இதில் பிரித்து சாப்பிட்றோம். ரைஸா பிரியாணி வேணாம் மாமா கரெக்டாஸ்மி சிக்கன் வேணாம் என்ன ஓகே சாப்பாடு சொல்லணும் நாங்கள் இதை சாப்பிட்டு கொண்டு போகிறோம். ஓகே எங்களோட ஓடர் வந்துருச்சு எனக்கு காட்டுங்க. வாட்டர்மெலன் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், பிரியாணி, பீஃப் பிரியாணி, ரைத்தா, கத்தரிக்காய் மோஜு. ஓகே ஒன்று தாங்க ஒன்று சாப்பிடுங்க. ஓகே நாங்கள் சரி நீங்கள் மனம் எடுத்துட்டு தான் அஸ்மிகா தலைங்க ஒன்று கையெடுத்தா தான் சோடு போடும். அஸ்மிக்கு நீங்கள் அஸ்மிக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் போத்து தொட்டு போடும். சரி சாப்பிடுங்க. இந்த காரம் அடிக்க பண்ண கூட எங்க சரியா பீஃப் 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 பிரியாணி ரைத்தா ஆமாம் ரைத்தா தாங்க ரைத்தா ரைத்தா இது என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா இல்லாட்டி அப்படி வளவட்டுருக்கா வளைஞ்சிட்டு ரைத்தா இருக்குது கத்தரிக்காய் கொஞ்சம் இருக்குது இதாம்மா நாங்கள் சிக்கன் போடல சிக்கன் இல்லை நான் போகிறேன் ஓகே சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டாக தான் அண்டே என்ன இங்கே நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிரியாணி இந்த மனம் பிடிக்காது கராம்பு நல்லா அது சாப்பிடும். இது நல்லா ரைத்தா பிரியாணி ரைத்தா ரைத்தாக்கு சைட் டிஷ் பிரியாணி. ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே படிப்பு நடக்குது, பாடம் நடக்குது அஸ்மிக்கு. நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த துணியையும் சாரியையும் லேசையும் வாங்கி கொண்டு போவோம். ஐயோ உள்ளுக்கு துணி கிடக்கு கலர் அவா தானே சொல்லி கொண்டு தீரா ஒயிட் கலர்ல வெல்வெட் துணி இருக்கா மினுங்கள் வச்சது மினுங்கள் வச்சதா எண்ணிக்கை கூட ஆரம்பித்ததாக இருந்தால் அதற்கு முழுமையாக அவர்கள் சுகதேகமான வாய்ப்புகள் மிக அதிகமாக மனதில் பயந்து கொண்டு அதனால் பயப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஒருவருக்கு இரண்டாவது முறையாக டெங்கு தொற்று ஏற்பட்டால் ஆபத்தான நிலைமை ஏற்படும் என்பதால் மிகுந்த
புல்லட்டில் உங்கள்கிட்ட இது மட்டும் தான் இருக்கா அந்த மேலே டஸ்ட் வச்ச மாதிரி அப்படி ஒயிட் கலரில் இல்லை நாலு வகையான வைரஸ் காணப்படுகிறது. சரி பார்த்துட்டு வரும் கடை போய் கூட மணி வைரஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆகிட்டா பாருங்க எல்லாம் இருக்குங்கிறாங்க கலர் தான் இருக்கு. இரண்டாவது அல்லது மூன்றாவது ஒருவருக்கு இது என்னதுக்கு சரி இப்போ வந்து நாங்கள் எங்களை வந்த வேலை வந்து முடிஞ்சுது அவாவையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பொருட்கள் வாங்கிட்டோம். சாரி தான் வந்து அந்த கலர் செட் ஆகலை. மற்றது வந்து வளமையாக ஆன்லைனில் போன முறையெல்லாம் வந்து நான் எடுத்தேன் சாரி என்ன ஆரஞ்சு கலருக்கு காஃபி ப்ரௌன் பார்டர் அது வந்து ஆன்லைனில் பார்க்க 6000 ரூபா, நேரில் வந்து பார்க்க 3200 அது வந்து டொப் ஆசிலியா இந்த கடையண்டே தெரியா. அப்புறம் மாறி பேரை சொல்லி பேரை மறந்து போனேன். இதுக்கு முன்னுக்கு நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு எடுத்தேன் நான். மற்ற வந்து இப்போ இன்னொன்று என்னென்னா ஆன்லைனில் பார்க்க 3500 ரூபா சாரி, இங்கே வந்து பார்த்தா 8000 ரூபா. மற்ற அந்த கலருமே வந்து இல்லை. நாங்கள் வந்து தேயிலாவில் பார்த்துட்டோம் போல் அவங்க ஒருத்தர் எங்கள் ஆணையில் அப்போ ஓ சரி ஓகே ஓகே அப்போ சரி வாங்க இல்லை வாங்க. அப்போ இதில் பார்த்தா விலையும் கூடியா இருக்கும். அந்த கலரும் செட் ஆகலை. சாரி மட்டும் எடுக்கையில் மற்ற அளவெல்லாம் முடிஞ்சுது. ஓகே நாங்கள் வந்து இப்போ போகிறோம். சாரி தான் என்னென்னு சரி என்ன செய்கிறோன்னு தெரியா. 15ஆம் தேதிக்கு முதல் தைக்கணும். பார்ப்போம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேடி ரை பண்ணி எடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு தேடி ரை பண்ணி எடுப்போம். மற்ற வந்து விலை கூடியாக இருந்தாலும் இந்த சாரியோட கலர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குதில்லை. சரியா ஓகே இப்போ வந்து நாங்கள் போவோம். சரியா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் வந்து சுவேசண்ட பெரியம்மா முக்கியமாக பார்க்க போனது வந்து சுவேசண்ட பெரியம்மாவை போய் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து 2-3 தேவைகள் இருந்தது. சாரி எடுக்கணும், லேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து வாங்கிக்கொண்டு நாங்கள் வந்துட்டோம். மீனு சொன்னால் பெரிய ஒரு வெட்டிங் ஃப்ராக் தைக்கிற வேலை இருக்குது. முதல்ல ஒரு தைச்சிருந்தாங்க நாங்கள் ஒயிட் கலர் கிறிஸ்டியன் வெட்டிங் ஃப்ராக். அதே மாதிரி வந்து நாங்கள் இன்னொன்று தைக்கிறோம். அதில் தான் அதே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் டிசைன்கள் கொஞ்சம் மாறுபடும். கை டிசைனுகள் கொஞ்சம் கழுத்து டிசைன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடும். அப்படி டிசைனில் தைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாமே வெட்டி கட் பண்ணி எல்லாம் நீட்டாக எல்லாம் செய்து வச்சுருக்கிறோம். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் போய் பார்த்து கொண்டுருங்க. இனி இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஓர்டர் இப்போ வந்து நான் இந்த மாதம் வந்து எங்களோட கடைக்கு வந்து தைக்கிறாக்களோட ஓர்டருமே வந்து நான் எடுக்கல. எல்லாமே திருப்பி விட்டேன். என்ன சொன்னால் அந்த டைமுக்கு தைச்சி கொடுப்போம்னு சொன்னால் நிறைய வேலைகள் வெட்டிங் ஃப்ராக் அதை விட வந்து ஒரு சாமத்தியை விட்டு உடுப்புகள் அது வந்து சாமத்திய உடுப்புகள்னு சொல்லி கொஞ்சம் இல்லை அது வந்து நிறைய உடுப்பு. அது மட்டும் இல்லாமல் சாமத்திய விட்டுக்கு பின்னிடம் போடுற பெரிய ஒரு ஃப்ராக் கொண்டு தைக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த முறை சுதன்னாக்கள் வராங்க. அவங்களுக்குமே வந்து வீடியோ ஷூட்டுக்காக வந்து காப் சாரி அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் இருந்து சாரி ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் தைச்சிக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஃபுல் வேலை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க புது பிஸ்னஸ் அந்த க்ரீம் பிஸ்னஸ் வந்து தொடங்க போகிறோம். அந்த வேலையுமே வந்து இப்போ 3ஆம் தேதி நாங்கள் வந்து கொழும்புக்கு போகிறோம். அந்த வேலையுமே வந்து எங்களுக்கு நிறைய வேலைகள் ஃபுல்லாகவே வந்து பெண்டிங்கில் ஆகிட்டு அதனால் வந்து இந்த மாதம் ஆர்டர் வந்து எடுக்கல. உங்களுக்கு வார மாதம் எதுவும் ஃபங்க்ஷன்கள் அப்படியே தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். கீழே தெரியாது நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னொரு உடுப்பு ஒன்று தைச்சிருக்கோம். அதை தான் காட்ட போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஆர்டர் தான். இது வந்து ஒரு மாதத்துக்கு முதலே தந்துட்டாங்க. இது வந்து நாங்கள் துணியும் எடுத்தது ஒரு மாதத்துக்கு முதலே எடுத்துட்டோம். துணி இப்போ தான் எல்லாம் தச்சு முடிச்சிருக்கோம். அவங்க வந்து இது வந்து பார்சல் அனுப்பையில் அவங்க நேரடியாக வந்திருக்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. இப்போ முதலாம் தேதிக்கு பிறகு இங்கே வாரன்னு சொன்னாங்க. வவுனிக்குளமெல்லாம் போய் பார்ப்பாங்களாம். அப்போ இங்கே வந்து நேரடியாகவே தாங்க வந்து உடுப்பு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது வந்து நாங்கள் தச்சு ரெடியாக வச்சுருக்கோம். அவங்க வந்தோடனே வந்து கொடுத்து விடக்கூடிய மாதிரி வந்து எடுத்து வச்சு தச்சு வச்சுருக்கோம். ஓகே அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லெஹங்கா. கீழே வந்து ஸ்கர்ட் வந்து இப்படி ப்ளீட் ஸ்கர்ட். அவங்க முதல்ல வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தது வந்து பாக்ஸ் ப்ளீட். அது வந்து பாக்ஸ் ப்ளீட் வந்து பிடிக்க வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த மெட்டீரியலுக்கு வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் அந்த ஷேப் இல்லாமல் இருந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ப்ளீட் எடுக்குது. அவங்கள்ட்ட கேட்டு தானே நான் வந்து எந்த உடுப்பு தைக்கிறேன்னாலுமே வந்து இப்போ நீங்கள் தார மாடலுக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க சட்டைக்கும் இந்த துணியில் தைச்சா இது வந்து நல்லா நீட்டாக நிற்கும். இதே வந்து ஒரு கொட்டன் இல்லாடி வேறு துணிகளில் தைச்சா வந்து இது வந்து மடத்து இதை
இதன்னு ஒன்று நிற்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் இப்போ இந்த சட்டையை பார்த்துட்டு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் வந்து இதே மாதிரி மெட்டீரியல் இல்லாட்டி வந்து வேறு மெட்டீரியல் தான் எடுப்பேன். அப்போ டிசைன்கள் கொஞ்சம் மாறுபடும். அப்போ நான் துணி எடுக்கையும் அப்படித்தான் வீடியோ கால் இல்லாமல் எடுத்து காட்ட எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் தைக்கையும் வந்து ஒரு 10 தரம் கால் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரி வேணும், இது வந்து கழுத்து இப்படி வேணுமா, இல்லாட்டி இதை வச்சா இதையும் விட அது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 தரம் கால் பண்ணி கேட்டு அவங்களோட இதையும் கேட்டு தான் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து தைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே தைச்சி முடிச்சிருக்கோம். இது வந்து இந்த ப்ளீட் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து பக்ரம் போட்டிருக்கோம், பெரிய பக்ரம் போட்டிருக்கோம். இந்த குடபக்ரம் தான் போட்டிருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும், நல்ல பெருசாக அவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தானே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து இந்த நாட் இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம்ண்டு பெருசாக 2 வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பார்த்தீங்களா இப்படி வச்சுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் வந்து பெட்டி கடுத்து பின்னுக்குமே பெட்டி கடுத்து பின்னுக்கும் கட்டுறதுக்கு வந்து ப்ளவுஸுக்கு நாங்கள் வந்து இப்படி வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து பெரிய அளவில் அவங்க வந்து ஒர்க் எல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வேணுமென்றபடினால இங்கே பாருங்கள் இந்த சிலதுக்கு வந்து நாங்கள் வைப்போம் வந்து இப்போ இது வச்சுட்டா இதுக்கு வந்து கோல்டு கலர் லேஸ் வைப்பேன் அந்த அதே மாதிரி தெரிகிறதுக்காக வித்தியாசமாக தெரிகிறதுக்காக. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து தனி கலரில் பிளான் பண்ணியிருந்தபடியாக ஃபுல்லாகவே வந்து தனி கலர் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்கு. பெட்டி கழுத்து உள்ள வச்சு கப் வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு கை. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஷோவில் பார்த்தீங்களா ரெடிமேட் ஷோல் மாதிரி இருக்கா. இதுவுமே வந்து நெட் வந்து பிரிம்பா எடுத்து இந்த லேஸ் வந்து பிரிம்பா எடுத்து தான் இதுக்கு வந்து தைச்சிருக்கேன். நல்லா மேட்சிங்காக உண்மையிலேயுமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கே பார்க்க நல்லா இருக்குது, ஆசையாக இருக்குது. நான் தைச்சதை நான் ரசிக்காமல் வேறு யார் ரசிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்லா இருக்குது. உங்களுக்குமே வந்து இப்படி வித்தியாசமாக விதமாக உடுப்புகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே தெரியுற நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி உண்மையிலேயுமே வந்து முதலே வந்து நீங்கள் ஆர்டர் தந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் வந்து எப்போ தருவேன் என்ன மாதிரி தருவேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட முதலே 1 மாதத்துக்கு முதலே கொண்டு வாங்க. இங்கே வாராக்கள் எல்லாமே வந்து அவசரத்தில் வரதுன்னு சொன்னால் எனக்கு நாளைக்கு தைச்சித்தாங்க நாளைக்கு தைச்சித்தாங்கன்னா உண்மையாக வந்து தைச்சி தரையே இல்லை. அது என்னன்னு சொன்னால் நிறைய ஆர்டர்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய ஆர்டர்கள் என்றபடியாக கொஞ்சம் நாள் எடுக்கும் எனக்கு தைக்கிறதுக்கு பார்த்து தைக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். சும்மா தைச்சிட்டு போகிற உடுப்பு இல்லை. அதை நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு முதலே வந்து உங்களோட ஃபங்க்ஷன் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாமத்தி வீடு கல்யாண வீடு பிறந்த நாள் எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு முதல்ல வந்து தெரியும் இந்த வார மாதம் நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதமே ஆர்டர் தந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் அதோட வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபோட்டோவை தந்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே கேட்குறபடினால எங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் எல்லா எங்கள் இடத்துல வந்து எடுக்கக்கூடிய வசதி இல்லை. 1-2 துணிகள் எடுக்கலாம், நெட்டுகள் மட்டும் எடுக்கலாம், மறுபடி எந்த துணியுமே எடுக்க இல்லாது. நான் வந்து போகிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் இல்லாட்டி கொழும்புல தான் போய் எடுக்கணும். அதனால் நீங்கள் 1 மாதத்துக்கு மேலே தந்தால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உடுப்புகளை வந்து நாங்கள் மெட்டீரியலை வந்து எடுத்து உங்களுக்கு தச்சு தரக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு உடுப்பு நல்லா நீட்டாக வழியாக தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இனி நிறைய உடுப்புகள் தைக்க வேண்டிய இருக்குது. அதை உங்களுக்கு நாங்கள் இனி வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸை வந்து நாங்கள் அதையுமே வந்து இப்போ செய்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால் படிப்படியாக செய்து எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அந்த அதையும் ஒரு நான் சொல்லணும்னு நினச்சிருந்தான். அதையும் இதிலேயே சொல்லுவோம் இந்த வீடியோவில். அக்கா நீங்கள் சொல்கிற எல்லாம் சரி, லேப் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே சரி, சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கள் புறப்படி படித்து எல்லாம் சரி. ஆனால் வந்து ஒரு ஆட்களுக்கு வந்து நாங்கள் க்ரீம் ஒரு பொருளை விற்க வந்து உண்மையாக விற்கணும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் போடாமல் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் செஞ்சால் தான் வந்து அது உண்மை முகம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் வந்திருந்தது. உங்களை பொறுத்தளவுக்கு தெரியும். இந்த வீடியோவில் வந்து எப்போயுமே வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் போட்டதுலேயே இந்த வீடியோக்கு எந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோக்கு வந்து எப்போயுமே வந்து நான் ஃபில்டர் போட்டதே இல்லை. அது வந்து ஒரிஜினல் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் கேமராவுக்கு வித்தியாசப்பட மாட்டோம் இல்லையே, அதே இருக்கிற முகம் தான் பெரும். ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமராவில் தெரியுறதை விட நேரில் வந்து இனிமேல் வந்து முகம் கொஞ்சம் என்ன ஒளிப்பாக தெரியுற மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு அப்படி தான். இப்போ என்ன நேரில் பார்த்தாக்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ கேமராவில் தெரியுதை விட சில நேரத்துலாம் இப்படி செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போகும் கேவலமாக இருக்கும். என்னையே வீடியோவில் வந்து என்னையே பார்க்கலாம் கிடக்கும், அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும். இப்போ நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் விட கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேமராலையும் விட நேரில் வந்து இன்னும் முகம் வந்து நல்லா இருக்கும். நான் போடுற வீடியோ எதுவுமே வந்து டிக்டாக்ல ஃபில்டர் போடுறது தான். ஆனால் யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே வந்து ஃபில்டர் ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து ஒரிஜினல் முகம். உங்களுக்கு வந்து இந்த க்ரீம்கள் வந்து நான் செய்து போட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்களே எங்களுக்கு போட்டு பார்ப்போம். நான் விற்கிற வந்து ஒரு பொருளை வந்து நானே எனக்கு வந்து கட்டாயம் போட்டு பார்ப்பேன். அப்போ போடைக்கெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் வந்து கிட்ட என்னுடைய முகத்தை எல்லாம் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்து காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் போடைக்கு எப்படி இருக்குது, ஒரு போட்டு ஒரு 2 கிழமை எப்படி இருக்குது, அப்படி டெஸ்டிங்க்கு வந்து நிறைய ஆக்கள் இருக்குது, நம்ம மச்சால் இருக்குது, சுவேசன் இருக்குது, அப்படி நிறைய ஆக்கள் இருக்குது. நானுமே வந்து எனக்கு போட்டு இப்போ பார்ப்போம் தானே ஒரு 2 கிழமைக்கு முதலங்கட முகம் அப்படி இருக்குது, அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதெல்லாம் நாங்களே வந்து எங்களுக்கெல்லாம் செய்து பார்த்து அது வந்து சரியாக வேலை செய்தால் எல்லாமே பார்த்து
இருக்குது தான். அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு இந்த இதிலே வந்து வீடியோக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டு வருவோம். எல்லாமே செய்து தான் இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் தொடங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் தேதி போய் எல்லா பொருட்களும் வாங்கி கொண்டு வந்து தொடங்குறதுக்கு இருக்கிறோம். நீங்கள் முழுக்க சப்போர்ட் தரீங்க. நிறைய பேர் இப்போயே கட்டணும் எப்போ செய்ய போகிறீங்க அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலுமே வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் தரீங்க. கடை திறந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு டெய்லரிங் வேலை செய்தாலும் சரி, என்ன தொடங்கினாலுமே வந்து நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டை தந்து கொண்டிருக்கீங்க தெரியும். அதே மாதிரி அதுக்கும் சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. 3ஆம் தேதி தொடங்குறோம். உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் என்னென்னு சொல்கிறது முறைப்படி அந்த பிஸ்னஸ் வந்து தொடங்கி உங்களுக்கு க்ரீம் வந்து நாங்கள் ஆர்டரில் தருவோம். ஓகே, அதோடு வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிற மாட்டத்தை வந்து எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ 3ஆம் தேதி கொழும்பு போகிறது, அங்கே சாமான் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் காட்டுறது. என்னென்னு சொன்னால் செய்கிற இடத்துல வீடியோக்குள்ள எல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் இதாக இல்லை. அப்போ அதனால் வந்து செய்கிறதெல்லாம் காட்ட மாட்டோம். மற்றபடி உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் காட்டுவோம். நாங்கள் போய் லெப் போடுறது, அது மட்டும் இல்லாமல் எங்களோட லோகோ வந்து ஒரு அரசாங்கத்தால் வந்து அனுமதிக்கப்பட்டு அது அனுமதி பத்திரம் எடுக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் போடுற டப்பாக்கள் இருக்குது தானே, அதெல்லாமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவோம். அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோ ஒன்றுண்டா போட்டுக்கொண்டிருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த க்ரீமு கட்டாயம் இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கொண்டு இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நான் உங்கள் பாய். எதுன்னு